வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வாழை அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை மாரி செல்வராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. ஆக்சுவலா இந்த லாஸ்ட் 10 டேஸ்ல 2 வாழையை மையமா வச்சு படங்கள் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒண்ணு மலையாளத்துல வந்த படம், இன்னொன்னு வந்து தமிழ்ல வந்த படம். 2 படத்துக்கும் ஒரு ஒற்றுமை அப்படின்னா ரெண்டுமே வந்து யதார்த்தமான வாழ்வியலை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆனா அந்த மலையாள வாழையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஃபன்ஃபில்டு மூவியா இருக்கும். அதுல கொஞ்சோண்டு எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனா இந்த தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு சீரியஸான படம் அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனைந்தன் அப்படின்ற ஒரு சின்ன வயசு பையனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பையன் தன்னோட அம்மா அண்ட் அக்காவோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் அப்படின்றதே வந்து வாழைத்தோட்டத்துக்கு வேலைக்கு போய் வாழை இறக்குறது அப்படின்றதுதான். சோ இந்த வேலையை வந்து சிவனைந்தனும் பாக்குறான். எப்பனா லீவ் நாட்கள்ல பாக்குறான். ஆனா அவனுக்கு அதுல பெருசா ஈடுபாடு அப்படின்றது இல்லவே இல்லை. லீவ் நாட்கள்ல ஜாலியா இருக்கணும், எதுக்காக வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். சோ எப்படியாவது மட்டம் போடணும் அப்படின்னு தான் பார்ப்பான். சோ இந்த போர்ஷன், அதாவது இந்த வாழைத்தோட்டத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா காட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா சிவனேந்தனோட ஸ்கூல் லைஃபை காட்டுவாங்க. அவன் ஸ்கூல் லைஃப்ல தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன மாதிரியான ஃபன் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்றான், அண்ட் அவனுக்கு அந்த ஸ்கூல் லைஃப்ல அந்த டீச்சர் மேல எப்படி அந்த கிரஷ் உண்டாகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அந்த ஸ்கூல் லைஃப்ல காட்டுவாங்க. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் இவனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த ட்ராஜடி என்ன அண்ட் எப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது உண்மைக்கு நெருக்கமா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல ஆல்மோஸ்ட் சக்சஸும் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எந்த விதமான கமர்ஷியல் காம்ப்ரமைசஸும் பெரிய லெவல்ல இந்த படத்துல இல்லை அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் மக்களும் அதை நல்லா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றது கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சோ தட் இந்த மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட்ஸ் அப்படின்றது நிறைய வரும். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பிளஸ்ஸா நான் பாக்குறது கண்டிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க. ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜிகர்தண்டா 2 பார்க்கும் போது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் நமக்கு கிரியேட் ஆகுமோ அதோட கிளைமேக்ஸ்ல அதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா அந்த கிளைமேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட முக்கியமான கிரக்ஸே அந்த கிளைமேக்ஸ் தான். அதை நோக்கி தான் இந்த படத்தையே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அந்த வாழைத்தோட்டத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ₹1 கூலி ஏத்தி தரதா இருந்தாலும் அதுக்கு அந்த முதலாளி என்ன மாதிரி கஷ்டப்படுறாரு, அது மட்டும் இல்லாம மக்களோட சேஃப்டி அப்படின்றதெல்லாம் ஒரு துச்சமா எப்படி மதிக்கிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை அதுல பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த போர்ஷன்ஸ்ல கலையரசனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்கோர்ஸ் இந்த படத்தோட மெயின் லீட்ஸ்னா அந்த 2 பசங்க தான், சிவனைந்தன் அண்ட் சேகர். இவங்க 2 பேருமே அந்த ஸ்கூல் லைஃபை ஓரளவுக்கு நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த சிவனைந்தனோட குடும்ப கஷ்டங்கள் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பாவம் அந்த பையன் லீவ் நாள்ல கூட ஃப்ரீயா இல்லாம கஷ்டப்பட்டு வேலை பாக்குறானே, ஏன் இப்படி ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவன் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது, அந்த பையன் இன்னும் புரிஞ்சுக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ரொம்ப நீட்டா இந்த படத்துல கடத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பழைய தமிழ் பாடல்களை ரீயூஸ் பண்ணது, உதாரணத்துக்கு பூங்கொடி ரிலேட்டடா வரக்கூடிய 2 பாடல்களை யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த எட்டுப்பட்டி ராசா படத்துல வர பாட்டை யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஸோ அதுவே ஒரு குயிக் வாட்சா தான் இந்த படத்துக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல பிரச்சனையா எனக்கு பட்ட விஷயங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், அந்த ஸ்கூல் லைஃபோட யதார்த்தம் அப்படின்றது இன்னுமே கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் அதுல ஃபன் மொமெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலது ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் சில இது கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த திவ்யா அண்ட் கலையரசன் லவ் போர்ஷன்ஸ் அதுவுமே பாத்தீங்கன்னா எடுத்த வரைக்கும் சூப்பரா எடுத்திருப்பாங்க. பட் இன்னுமே அதுல நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கலாம். ஸோ தட் இன்னுமே நல்ல இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். எப்படி பரியேறும் பெருமாள் படத்தை எல்லா மக்களும், அதாவது இவரோட அரசியல் பிடிக்காத சில வெறியர்கள் இருப்பாங்களா, அவங்க கூட அந்த படத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வாழை படத்தையுமே வந்து அந்த மாதிரி ஏத்துப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.